Tamil Nadu 360 News. வணக்கம். TN 360 டிகிரி செய்திக்கு கிராமக். ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் வழங்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் திட்டம் மூலம் மாணவர்கள் உயர்கல்வி பெற உதவுகிறது. இது ஒரு நல்ல முயற்சி. மயிலாடுதுறை வாசுகி மஹாலில் ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ற உயர்கல்வி வழிகாட்டி கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு நிறுவனத்தின் நிறுவனர் விஜயன் தலைமை வகித்தார். முகாமில் மாணவர்களின் உயர்கல்விக்காக 5 லட்சம் ரூபாய்க்கும் மேலான கல்வி கட்டணத்திற்கான காசோலைகளை நிறுவனர் விஜயன் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சிறப்பாக சேவை செய்து வரும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முன்னதாக நிறுவன மேலாண் இயக்குனர் பி. வீரலட்சுமி அனைவரையும் வரவேற்றார். விழாவில் முன்னாள் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ராஜசேகர் மற்றும் சர்வதேச பயிற்சியாளர் முனைவர் வி. ராமன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். முன்னணி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் எதிர்கால உயர்கல்வி குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். கல்வி மற்றும் சமூக சேவையில் சிறந்து விளங்கும் இப்பவுண்டேஷனின் செயல்பாடுகளை அங்கு வந்திருந்த பெற்றோர்கள் நெகிழ்ச்சியுடன் பாராட்டினர். நிறைவாக மக்கள் தொடர்பு அலுவலர் திரு. கிருஷ்ணகுமார் நன்றியுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெற்ற பெற்றோர்கள் நெகிழ்ச்சியுடன் கூறுகையில், அனுஷியா, நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல தலைக்குளம்ன்ற கிராமத்துலேருந்து வரேன். என் பையன் போன வருஷம் +2 முடிச்சாங்க. முடிச்சுட்டு என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷனை பற்றி நாங்களே கேள்விப்பட்டு ஏற்கனவே ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கான். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் மருதூர் அப்படின்ற கிராமத்துலேருந்து அமர்நாத்ன்ற ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கான். அவங்கள கேள்விப்பட்டு அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டப்ப அவங்க சொன்னாங்க ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷனை பற்றி. அந்த பையனும் ஃப்ரீயாக தான் படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் எங்களால் ஃபீஸ் கட்ட முடியாத நிலமை தான். அதனால் ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷனை பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுனால வந்தோம். இங்கே பார்த்தப்ப சார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுறாங்க. காலேஜஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீயாகவே அழைச்சி போய் சுற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. எந்த காலேஜ் பிடிக்குதோ அங்கே அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. என் பையன் போன வருஷம் +2ல 600க்கு 580 மார்க் எடுத்தாங்க. இதில் கட் ஆஃப்னு பார்க்கும்போது 197 கட் ஆஃப் எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு 197 கட் ஆஃப் எடுத்திருந்ததுனால ஃப்ரீயாகவே காலேஜ் கிடைக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு அந்த விவரம்லாம் தெரியாது. எங்களை கோயம்புத்தூர் வரைக்கும் ஃப்ரீயாகவே பஸ் வச்சு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா காலேஜஸையும் சுற்றி காமிச்சு உங்களுக்கு எந்த காலேஜஸ் ஓகே அப்படின்றத எங்களுக்கு காலேஜஸ் 3 காலேஜ் கொடுத்தாங்க. NGP கொடுத்தாங்க, கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கொடுத்தாங்க, KJIS கொடுத்தாங்க. இதில் என் பையனுக்கு நான் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒத்தக்கால் மண்டபத்தில் இருக்கு. அதை தான் நான் தேர்ந்தெடுத்தேன். அங்கே என்னோட பையன் இப்போ ₹1 கூட ஃபீஸ் இல்லாமல் தான் படிக்கிறான். யூனிவர்சிட்டிக்கு கட்ட வேண்டிய எக்ஸாம் ஃபீஸ் மட்டும்தான் 4500 ₹6000 வரும். இப்போ செகண்ட் செம் எழுத போகிறாங்க. அது எல்லாமே சார் சப்போர்ட்னால தான் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம் சார். நான் திருச்சி மாவட்டம் மலைப்பாறை வட்டம் மலையடிப்பட்டிலேருந்து வந்திருக்கேன் சார். நாங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி சார். எங்கள் பொண்ணு படிக்கிறதுக்காக காலேஜில் படிக்கிறதுக்காக இங்கே ஃபவுண்டேஷன் கேள்விப்பட்டேன் சார். இங்கே சார்கிட்ட பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கேன் சார். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. நாங்கள் தான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு படிக்க வசதி இல்லாததுனால நாங்கள் சாரை பார்த்து இந்த உதவி கேட்க வந்திருக்கோம் சார். ஓகே சார். இதை எங்களுக்கு படிக்க எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷனில் எங்களுக்கு எல்லாருக்கும் கூப்பிட்டு மெடல் கொடுத்தாங்க. நன்னடத்தி சான்றிதழ் வழங்கினாங்க. காய் சட்டி சீருடை கொடுத்தாங்க. நிறைய மக்கள் எங்களுக்கு படிக்கிறாங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் எல்லாரையும் சொல்லுவோம். வசதி இல்லாத மக்கள் எல்லாம் அங்கே போய் பாருங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி நான் சொல்லியும் ஒரு பையன் படித்து இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறான். அதனால் ட்ரீம்ஸ் இந்தியா நிறுவனத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தடைகள் தாண்டி சாதனை படைக்க கல்வி என்னும் ஏணி தந்து உழைக்கும் கைகளை உயர்த்தி பிடிக்கும் உன்னத சேவை இது. விதைத்த உதவி விருட்சமாகி நாளைய உலகம் ஒளிரட்டும், வழிகாட்டும். உங்கள் அரப்பணி தேசத்தின் பெருமையாய் வளரட்டும். உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் DN 360 செய்திக்காக மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் ஜோசப்.